வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா குரு வக்கர பயிற்சி. இந்த குரு வக்கர பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திருக்கணித முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி ஆரம்பித்து தை மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் வக்கரத்தில் இருப்பாருங்க. அதே ஆங்கிலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு 119 நாட்கள் குரு பார்த்தீங்கன்னா வக்கரத்தில் இருப்பார். சரிங்களா? அதுவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு யாரு அப்படி பார்த்தீங்கன்னா குரு சுபகிரகம் சொல்லுவாங்க. பொதுவாக குரு சுபகிரகம். சுபகிரகம் வக்கர நிலை அடைகிறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தருணம்னு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு வாய்ப்பு தான். சரிங்களா? அப்படி ஆகக்கூடிய ஒரு தருணத்தில் காலச்சக்கரத்தின் 7வது ராசியான துலாம் ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு துலா ராசிக்கு இப்போ பொதுவாக அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். அப்போ ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கு அதிபதி சுக்கிர பகவானுடைய வீட்டில் தான் இப்போ குரு ஜென்மத்தில் இருக்கிறாரு. ரிஷப ராசியில தான் குரு பகவான் ஜென்ம குருவா இருக்கிறாரு. அப்போ உங்களுடைய வீட்டில் சாரை வாங்கி இப்போ குரு அவர் ஜென்ம குருவை உட்காரக்கூடிய ஒரு தருணத்தில் கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி இருந்தாரோ ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டா இப்போ வேலை செய்ய போறாரு. கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு அஷ்டம குருன்னு சொல்லக்கூடிய இடத்துல இப்போ குரு இருக்காரு. துளாராசிகாரங்களுக்கு இப்போ அஷ்டம குரு. அஷ்டம குரு நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான் அப்படின்றது ஒரு ஐதீகம் உண்டு. சரிங்களா? அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட இந்த 4.5 மாசத்திலிருந்து ஒரு 5 மாச காலமாக யாகப்பட்ட போராட்டம். வாழ்க்கையில் இதுதான் நடந்தது, இப்படிதான் இருக்குன்றதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. கண்ணிருந்தும் குருடன் போல, காதிருந்தும் செவடன் போல, வாயிருந்தும் ஊமையான வாழ்க்கை. கிட்டத்தட்ட எல்லா அனுபவம் இருந்தும் கை கட்டி போட்ட மாதிரி, மொண்டி கட்டி போட்ட மாதிரி கிட்டத்தட்ட இந்த 4.5 மாச காலமா தொழில் பிரச்சனை வந்திருக்கணும். 2வது குடும்பத்தில் தேவையில்லாத சங்கடங்கள் கொடுத்துருக்கணும். கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன போராட்டங்கள் கொடுத்துருக்கணும். பண விஷயத்துல ரொம்ப மன உளைச்சல் கொடுத்துருக்கணும். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா படிச்ச படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்காம இன்னைக்கு கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு செய்துக்கிட்டு, ஏன்னா நம்ம குடும்ப தேவை ஒன்று இருக்குது இல்லைங்களா, ஒரு கமிட்மெண்ட் இருக்குல்ல, பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், 2வது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இஎம்ஐ கட்டணும், நமக்குடைய வாழ்வாதாரத்துக்கு சரியான முறையில் பார்த்துக்கணும். அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அஷ்டம குரு இருக்கிறதுனால கிட்டத்தட்ட இந்த 4.5 மாச காலமாக அவ்வளோ போராட்டம். அப்படி இருந்தவங்களுக்கு இந்த வக்கர நிலை அடைகிறது உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு தருணம். கிட்டத்தட்ட இந்த 4.5 மாசமா எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அதுக்கு ஆப்போசிட் உங்களுக்கு அப்படியே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போறாரு. கண்டிப்பா உங்களுக்கு இந்த பிப்ரவரி 4 தேதி முடிகிறதுக்குள்ளார உங்களுடைய ஜாதகத்துல யோசிச்சு பாருங்க. அதாவது உங்க ஜாதகத்துல குரு உச்சம் அடைஞ்சிருந்தாருன்னா நிச்சயமா உங்களுக்கு சிகரத்தை தொடக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு கொடுத்துருவார் இந்த வக்கரம் அடையும் போது. அதே உங்க சுய ஜாதகத்துல நீச்சம் அடைஞ்சு உட்கார்ந்து இருந்தார் அப்படின்னா இப்ப ஆல்ரெடி இங்க அஷ்டம குரு நடக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு ஆப்போசிட் பலன்களை தான் கொடுத்துட்டு இருப்பாரு, கொடுக்கவும் போறாரு இந்த 4 மாசத்துக்கு. அப்போ உங்க சுய ஜாதகத்துல குரு இன்னைக்கு அவர் ஆட்சியா இருக்கிறாரா, அல்லது உச்சமாய் உட்கார்ந்து இருக்கிறாரா, இல்ல நீச்சம் அடைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாரா, இதுல பாருங்க. இல்ல இது எதுவுமே இல்லை, எனக்கு நார்மலா இருக்குதுங்க அப்படின்றீங்களா, கண்டிப்பா இன்னைக்கு இந்த உடைய 120 நாட்கள் கிட்டத்தட்ட இந்த 4 மாச காலத்துக்கு கண்டிப்பா உங்களுடைய வாழ்வாதாரம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஜாதகம் எதை சார்ந்து இருக்குதோ அதுக்கு தகுந்த பலனை தான் கொடுப்பாங்க. இப்ப நம்ம எந்த துறையில படிச்சிருக்கிறோமோ அந்த துறைக்கு தானே வேலை கிடைக்கும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்க சுய ஜாதகம் நல்லா இருந்துருச்சா, ஏன்னா இந்த குரு, ஏன்னா குரு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அருமையான ஒரு எப்படி சொல்றதுன்னா குரு கொடுப்பார் எவர் தடுப்பார். குரு பார்த்தா கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேச ராசியில் இருக்கும்போது 7ஆம் இடமா உங்கள் ராசி தான் குரு பார்த்துட்டு இருந்தார்.
அப்போ துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதுலேயே சிலருக்கு நடக்காது போனதுக்கு காரணம் கூட பார்த்தீங்கன்னா அவங்க சுய ஜாதகத்தில் ஏதோ ஒரு கிரகங்கள் நான் சொன்ன மாதிரி நீச்சத்திலேயோ உச்சத்திலேயோ இல்லை மாறி இருந்தால் கூட அதனுடைய பலன்களை கூட கொடுத்துருக்கலாம். சரிங்களா? ஆனால் இப்போ குரு வக்கர நிலை அடையும் போது நிச்சயமா ஆப்போசிட் பலன்கள் கொடுப்பாரு. ஆல்ரெடி உங்களுக்கு கஷ்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார். அதாவது ஒரு தெம்பு கொடுத்துருவார், நமக்கு நம்மளால முடியும், நம்ம இந்த பிரச்சனை இருந்து வெளியில வர்றதுக்கு உண்டான வழி நமக்கு கிடைக்கும், யோசிக்கிற அந்த திறன் கொடுத்துருவார் உங்களுக்கு. சரிங்களா? பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு அதிபதி சுக்கிரன் வீட்டில் இப்போ குரு இருக்கிறதுனால இப்போ இந்த ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இப்போ உங்க ராசிக்கு குரு நட்பு கிரகமா இருக்காரு. பொதுவாக குருவும் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு நட்பு கிரகம், நண்பர்கள் வச்சுக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்லதை தான் பண்ணுவார தவிர கெட்டது பண்ண மாட்டாரு. அப்ப அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு துலா ராசிக்காரங்களுக்கு பார்க்கும்போது பொதுவாக ஒரு மனிதனுக்கு 5, 7, 9 இந்த 3 இடம் கண்டிப்பா நல்லா இருக்கணும். அந்த 3 இடம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நமக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அப்ப கும்பராசி கட்டன்றது உங்க ராசிக்கு 5ஆம் இடம் கும்பராசி பார்க்கிறாரு. கும்பத்துல இப்ப சனி ஜென்மச்சனியா இருக்கிறாரு, தொழிலுக்கு காரகன், தொழிலுக்கு அதிபதியா அவர் இப்ப ஜென்மத்தில் இருக்கிறதுனால தொழில் ரீதியான மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கலாம். அதாவது தொழில் ப்ரமோஷன் கிடைக்கலாம், சம்பள உயர்வு கிடைக்கலாம், இல்லை நினைச்ச தொழில் கிடைக்கலாம், இல்லை படிச்சு படிப்புக்கு உண்டான வேலை இல்லாமல் இருந்தால் அந்த படிச்சு படிப்புக்கு உண்டான வேலை உங்களுக்கு ஏற்படலாம். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடமா உங்களுக்கு யாரு பார்க்கறாரு? சனி பார்க்கறாரு. சனி பொறுத்த வரைக்கும் தொழில் காரகன். அதே மாதிரி 5ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. குழந்தை பாக்கியத்தில் குறைய இருக்குதுன்னா அது பெருகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 7ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேச ராசி பார்க்கறாரு. அப்ப 7ஆம் இடம் சொல்றது கலஸ்தர ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப 7ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல உட்காரும் போது உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்க ஜாதகத்துல தோஷங்கள் இல்லாத சுத்த ஜாதகமா நல்லா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் இந்த குரு வக்ர காலம் உங்களுக்கு திருமண வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஏன்னா உங்க சுய ஜாதகத்துல தோஷங்கள் வச்சுக்கிட்டு அதனால திருமணம் தடையாயிட்டு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு குரு உட்கார்ந்த நேரம் அப்ப நல்லது நடக்கலன்னு நம்ம சொல்லும் போது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தருடைய ஜாதகம் நல்லா இருந்தா தானே கண்டிப்பா நம்ம உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். அதுபோல உங்களுடைய 7ஆம் இடம் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதே போல பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு அதிபதி பாத்தீங்கன்னா மிதுன ராசி பார்க்கிறார். மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவானை பார்க்கிறார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இன்னைக்கு உங்களோட நிறைய கனவுகள் உங்களுக்குள்ள கொடுத்துருவார். கனவுகள் சொல்றது எப்படின்னா ஆசை, நமக்கு பார்த்தீங்கன்னா நினைச்ச பொண்ணு கிடைக்குமா, இல்லை நம்ம எதிர்பார்க்குற மாப்பிள்ளை நமக்கு அமையுமா, இல்லை இன்னொரு பார்ட்னரை நமக்கு நல்லா இருக்குமே நம்பணுமே, அது நமக்கு தள்ளி போகுது, இதுல ஏதாவது சான்ஸ் இருக்குதா, இல்லை இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நான் வெளியூர் போலான் இருக்கிறேன், வெளி மாநிலம் போலான் இருக்கிறேன், இதுக்கு எனக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா, இல்லை இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நான் வீடு கட்டலான் இருக்கிறேன், மண்மனை வாங்கலான் இருக்கிறேன், இது போல எனக்கு ஏதாவது வீடு மண்மனை ஏதாவது தேடல் கிடைக்குமா, இது போல ஆசைகள்லாம் இருந்தால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த பிரபஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு அஷ்டம குருவாய் இருந்தாலும், ஏன்னா இதுக்கு முன்னாடி சிரமம் பட்டது உண்மை, வாழ்க்கையில் பல குழப்பங்களுக்கு நடந்தது உண்மை. இப்பயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் முடக்கம் ஆயிட்டு, குடும்பத்தில் சங்கடங்கள் ஆயிட்டு, இதுலயே சிலர் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிருக்கிறவங்களோ இல்லை ஒரு வீட்டில இருந்து பிரச்சனையா வாழ்றவங்களோ நிறைய பேர் இருக்கதான் செய்யறீங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி கண்டிப்பா துளாராசியுடைய வாழ்க்கை மாத்தி வைக்கும்னு சொல்லலாமே தவிர கண்டிப்பா உங்க வாழ்க்கை கெட்டு போறதுக்கு கண்டான காரணம் என்னன்னா குரு உங்க சுய ஜாதகத்துல நல்ல இடத்துல இல்லைன்னா கண்டிப்பா ஆப்போசிட்டா தான் நடக்கும். நான் முன்னே சொன்ன மாதிரி இல்ல நல்ல இடத்துல இருக்கிறாரு, உங்களுக்கு அவர் ஆட்சியா இருக்கிறாரு, உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமா உங்க வாழ்க்கை மாறும்னு சொல்றதுல எந்த காரணத்துக்கு கொண்டு ஒரு மாற்றமே கிடையாது. சரிங்களா? அப்படியே இருந்தா கூட மொத்தத்துல பார்க்கும்போது குருவுடைய பார்வை காலம் கிட்டத்தட்ட 120 நாட்கள். இந்த 120 நாட்கள் முடிகிறதுக்குள்ளார உங்களுடைய ஏதாவதுன்றது எதிர்கால கனவுகள், ரெண்டாவது உங்களுடைய ஆடம்பர பொருட்கள் இப்போ வாங்கலாமா, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, அது நடக்காத கூட இருந்திருக்கலாம், அதை எல்லாமே இப்போ நடக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம் கண்டிப்பாக இருக்குது. மண்ணு மன மட்டும் இல்லை, வண்டி வாகனம், ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா சுக்கிர பகவான், வண்டி வாகனத்துக்கு அதிபதியே யாருன்னா சுக்கிரன் தான்.
அப்போ அந்த சுக்கிரன் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வண்டி வாகனத்துக்கு அதிபதி சுக்கிர பகவானா இருக்கும்போது குரு வக்கரல் அடையும் போது நீங்க வண்டி வாகனம் எடுக்கிறதுக்கு மாத்துறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய நேரம் நினைச்சிருப்பீங்க பண்ணலாமான்னு, அது பண்ண முடியாது இருந்திருப்பீங்க. ஆனா அது இப்போ உங்களுக்கு நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருக்கிறார். மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த 120 நாட்கள் அஷ்டம குருவில் நஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு மாற்று வழி வருதுன்னு சொல்றதுல மாற்றம் இல்லை. எதுக்குமே உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி போனா நம்ம லைஃப் நல்லா இருக்கும், எதை சார்ந்து இருந்தா நமக்கு லைஃப் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி போங்க. கண்டிப்பா உங்க லைஃப் நல்லா இருக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோட காணொலி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிற நன்றிங்க.